இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நேற்றைய தினத்திலே ஞானத்தை அருளும் ஆவியை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தினத்துல உணர்வை அருளும் ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, உணர்வு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. உணர்வு என்று சொல்லப்படும் போது வெளிப்புறமான உணர்வை நம்ம எல்லாரும் யோசிப்போம். நம்மளுக்கு தொடுதல் என்று சொல்லப்படுகிறதான உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு யாராவது ஒருவர் நம்ம ஏதாவது ஒரு லேசாக தொட்டால் கூட அது நம்முடைய மூளைக்கு சென்று நமக்கு அதற்கான பிரதிபலன் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான உணர்வு இந்த உணர்வு அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே சில உணர்வுகள் நமக்கு தேவை. ஆவிக்குரிய வாழ்விலே உணர்வடைகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு சில உணர்வுகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கிற மனிதனுக்கு நமக்கு அநேக உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கர்த்தர் சொல்லவில்லை. உணர்வை தரும் ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை உணர்த்துகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவேதான் வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 14:2 மற்றும் 53வது சங்கீத 2வது வசனத்துல, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மணிபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார் என்று சொன்னால், முதலாவதாக 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8:47, அவர்கள் சிறைப்பட்டு போகிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி தாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதுல உணர்வு வேணுமா? பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு, தங்களுடைய சிறையிருப்புல, பாவம் என்று சொல்லப்படுகிறதா அந்த சிறையிருப்புல இருந்து அதை விட்டு மனம் திரும்பி வருவதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இதைதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஐயோ நான் விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறேன். ஆனா மறுபடியும் நான் பாவத்தில் விழுந்து விடுகிறேனே, என்னுடைய இச்சைகளுக்கு நான் விழுந்து விடுகிறேனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் பாவம் செய்து விடுகிறேனே ஒருவேளை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளாக போடும்போது அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவராய் கூட காணப்படுகிறார். 2வதாக நாம் வாசிக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வேணுமா? 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் 30:22, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல உணர்வுள்ள எல்லா லேவியர். இன்னைக்கு நம்மை பார்த்தோம் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்துல என்ன உணர்வு வேண்டுமா? நம்முடைய உள்ளான மனிதருக்குள்ளாக கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு உணர்வோடு செயல்படுவது. எனக்கு என்ன என்று சொல்லி இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சையா இருப்பது, அவருடைய வசனங்களை தியானிப்பதுல ஒரு வாஞ்சையா இருப்பது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆத்மாக்களை சேர்ப்பதுல ஒரு வாஞ்சையா இருப்பது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஊழியங்களை நடப்பிப்பதற்கு, அழைப்பை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு உணர்வை ஆவியானவர் நமக்கு தருகிறவராய் கூட இருக்கிறார். இந்த உணர்வு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவேதான் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை ஏசாயா சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு இந்த உணர்வு காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறதற்கு ஏற்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? இல்லை ஏதோ கடமைக்காக இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறதான
ஒரு உணர்வு இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த உணர்வு நமக்குள்ளாக மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம ஆலயத்திற்கு செல்லாதபடிக்கு ஆலயத்திற்கு அடுத்த காரியத்துல கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த உணர்வை நமக்கு கட்டளையிடுகிறார். யோபு இப்படியாக சொல்லுகிறார். யோபு 32வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். இன்னைக்கு அநேக நேரத்துல இந்த மாம்சத்தின் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த ஆவியை அநேக நேரத்துல நமக்கு ஒரு சோர்வை கொடுக்கும். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே முதன்மையாய் செயல்படாதபடிக்கு ஒரு சோர்வு நம்மை அழுத்தி கொண்டிருக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சுவாசம் அவர்களை உயிருள்ளவனாக்கும். இன்னைக்கு அந்த சுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் போது, ஆண்டவரை பற்றிதான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும்போது, ஆவியானவர் நினைத்தால் அந்த உணர்வை, அவருடைய ராஜ்யத்தை கெட்டி எழுப்புவதற்கான உணர்வை நிச்சயமாக நமக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்லை, நான் அவ்வளோ அதுக்கெல்லாம் பாத்திரவானான்னு எனக்கு தெரியாது, நான் தகுதியுடையவனான்னு எனக்கு தெரியாது, எனக்கு வேதவசனத்தெல்லாம் எதுவுமே சொல்ல தெரியாது, நான் ஏதோ எனக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த உணர்வு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குமானால் அதை பார்த்து கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவதற்கு, உங்களுடைய ஊழியங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் அவருடைய கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு முதன்மையான ஒரு உணர்வோடு செயல்படுகிறதான ஒரு எண்ணத்தை தருகிற ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் தருகிறவராய் கூட காணப்படுகிறார். எலியாட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரி இருந்தார். அந்த சகோதரியை குறித்து நாம் பார்க்கும்போது, அது கேளிக்கை விடுதிகளில் சென்று நடனம் ஆடுகிறதான ஒரு சகோதரி. ஒரு முறை அந்த சகோதரியுடைய அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாதிரியார் சென்று, இன்றைக்கு இந்த சகோதரி எப்படியாவது மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த காணிக்கை செலுத்த முடியாத இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி ஆங்கிலத்துல அந்த பாதிரியார் எழுதி போட்டு விட்டு வந்து விட்டார். இந்த எலியாட் என்று சொல்லப்படுகிறதான சகோதரி அதை பார்த்து விட்டு உடனடியாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவள் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாய், என்னுடைய பாவம் இப்படியாக இருக்கிறது, நான் எனக்காக என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒருவர் எனக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே என்கிறதான ஒரு குற்ற உணர்வு அவளுக்குள்ளாக எழுந்ததனால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறார். ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் நிற்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஒரு உணர்வுள்ளவர் அவ்வளவு நாள் தன்னுடைய சுயலாபத்திற்காக கேளிக்கை விடுதியிலே சென்று தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்டிருந்ததான இந்த எலியாட் என்று சொல்லப்பட்ட சகோதரி இப்போது ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல உற்சாகமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதன் விளைவாக தான் அருமையான ஒரு பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் நேசரே நான் வந்தேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை அந்த சகோதரின் மூலமாய் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அவருக்குள்ளாக இருந்ததான அந்த உணர்வு, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற உணர்வு, ஆண்டவருக்காக எதையாகவும் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கிய உணர்வு, இதுதான் அந்த சகோதரியை மாற்றினது. இந்த உணர்வை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கும் கொடுப்பாராக. வெற்றி சிறக்கிறவராய், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவராய், வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் ஆவியானவர் நமக்கு பெரிய கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஐயோ நான் விழுந்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருக்கு என்னால் நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால செய்ய முடியவில்லையே, நான் ஓடணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஓட முடியவில்லையே, நான் என் பாவங்கள் அந்த குற்ற உணர்வு என்னை அழித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுகிறேன். இன்னைக்கு அந்த குற்ற உணர்வு ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்த உணர்வு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காரியத்தில் உண்மையாய் நடப்பதற்கேற்ற உணர்வு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. எங்களை நேசிக்கிறதான இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆவியானவரை உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் செயல்பட பரலோகத்தின் தேவநீர் எங்களுக்கு கிருபையா இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. பாவத்தை கண்டித்து உணர்த்துவராய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.